வணக்கம், நான் மயில். UAE visa and COVID-19 pandemic lockdown. Of course, lockdown பத்தின பதிவு இது கிடையாது. ஆனா இந்த லாக்டவுன்னால UAE விசால நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன வந்திருக்கு, அமீரக அரசாங்கம் UAE கவர்மெண்ட் இது ரிலேட்டடா என்னெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பத்தின பதிவு தான் இந்த ஒரு காணொலி. UAE visit visa holders and UAE residence visa holders உங்களுக்கான பதிவு தான் இது. அண்ட் இந்த பதிவில் ஒரு சில லிங்க்ஸ் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ சில எண்கள் இருக்குது, சில டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் அதுவும் நீங்கள் ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கலாம். இன் ஜென்ரல் UAE விசிட் விசா ஹோல்டர்ஸ் தான் நீங்கள் இருக்கீங்க அண்ட் விசிட் விசாவோடைய எக்ஸ்பைரி தேதிக்கு மேலேயும் நீங்கள் UAEக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஃபைன் இருக்கும். அண்ட் இங்கேருந்து நீங்கள் கிளம்பி உங்களுடைய தாய்நாட்டுக்கு போனாலும் பேன் இருக்கும். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு என்ன வந்திருக்கு அமீரக அரசாங்கம் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய விசிட் விசா UAE விசிட் விசா எக்ஸ்பைரி டேட் மார்ச் 1, 2020 முன்னாடி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 3 மாதம் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. மே 18 ஆகஸ்ட் 18, 2020 இந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்க உங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்ப போகலாம். எந்த ஃபைனும் கிடையாது, எந்த பேனும் கிடையாது, உங்களுக்கு என்ட்ரி பேன் இருக்காது. மார்ச் 1, 2020 முன்னாடியே உங்களுடைய விசிட் விசா முடிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் இருக்கீங்க UAEக்குள்ள அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு விதி உங்களுக்கு பொருந்தும். இதுக்கான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அமீர் சென்டர்ஸை அணுகலாம். அதுக்கான தொலைபேசி எண் 800-5111 800-5111. செகண்ட் கேட்டகரி UAE விசிட் விசா ஹோல்டர்ஸ். நீங்கள் UAEக்குள்ள இருக்கீங்க அண்ட் உங்களுடைய விசிட் விசாவுடைய எக்ஸ்பைரி டேட் மார்ச் 1, 2020 அப்புறமா இருக்கு. அதாவது உங்களுடைய விசிட் விசாவுடைய கால அவகாசம் மார்ச் 1, 2020 அப்புறமா தான் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய விசிட் விசாவுடைய வேலிடிட்டி டிசம்பர் 31, 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 31, 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது விஷயம். ஸோ ஃபைன் கிடையாது, பேன் கிடையாது. நீங்கள் UAE விசிட் விசா ஹோல்டராக இருக்கீங்க அண்ட் உங்களுடைய எக்ஸ்பைரி தேதி மார்ச் 1, 2020 அப்புறமா இருக்குது அண்ட் உங்களுடைய விசா வேலிடிட்டி டிசம்பர் 31, 2020 வரைக்கும் இருக்குது அண்ட் ஹோம் டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் நேஷன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்தியாவில் இருக்கிற பட்சத்தில் இந்தியன் எம்பசியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆஸ் ஆன் மே 30, 2020 பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 6 வரைக்கும் ரீபேட்ரியேஷன் ஃப்ளைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான தேதிகள் என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இந்தியன் எம்பசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி உங்களுக்கான அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் UAE விசா வச்சுருக்கீங்க அண்ட் அதனுடைய எக்ஸ்பைரி தேதி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா smart.gdrfad.gov.ae இந்த ஒரு இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு சர்ச் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய விசிட் விசாவில் ஒரு ஃபைல் நம்பர் இருக்கும். அந்த ஃபைல் நம்பரை கொடுத்து உங்கள் விசாவுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி, நீங்கள் UAEக்குள்ள இருக்கீங்க, UAE ரெசிடென்ஸ் விசா ஹோல்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ரெசிடென்ஸ் விசா எக்ஸ்பைரி டேட் மார்ச் 1, 2020 மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ரெசிடென்ஸ் விசா வேலிடிட்டியும் டிசம்பர் 31, 2020 டிசம்பர் 31, 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி, நீங்கள் UAE ரெசிடென்ஸ் விசா ஹோல்டராக இருக்கீங்க ஆனால் UAEக்குள்ளே இல்லை, உங்களோட தாய்நாட்டிலையோ இல்லை வேறு ஏதாவது நாட்டிலையோ நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ரெசிடென்ஸ் விசா வேலிடிட்டி டிசம்பர் 31, 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது உங்களுடைய ரெசிடென்ஸ் விசா எக்ஸ்பயர் ஆனாலும் இந்த பீரியடில் எக்ஸ்பயர் ஆகிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 180 நாட்களை கடந்தும் நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் சரி, உங்களுடைய ரெசிடென்ஸ் விசா டிசம்பர் 31, 2020 வரைக்கும் வேலிடாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு தேதிக்குள்ள UAEக்குள்ள எப்போ வேணும்னாலும் வரலாம். ஆனால் இதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. UAE ரெசிடென்ஸ் விசா ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் UAEக்கு வெளியில் இருக்கீங்களோ நீங்களாம் UAEக்குள்ள திரும்ப ஜூன் 1, 2020 ஜூன் 1, 2020 வர ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு மே 18 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அலாங் வித் ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அமீரக அரசாங்கத்தினுடைய துறைகள் இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்படி நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. UAEக்குள்ள நீங்கள் வரணும்னு வச்சிங்கன்னா திஸ் ப்ரொசீஜர் ஸ்டார்ட்ஸ் வித் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் beta.smartservices.ica.gov.ae இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பேர், உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய விசா டீட்டெயில்ஸ், உங்களுடைய புகைப்படம் இது எல்லாமே கேட்கப்படும். இந்த விவரங்கள் எல்லாமே குறிப்பிட்டதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது
ஒரு லெட்டர், ஒரு ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். யூஏக்குள்ள உங்களுடைய ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேறு என்ன முக்கியமான காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த லெட்டரில் சப்மிட் பண்ணணும். நீங்கள் யூஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நிறுவனத்துக்கிட்ட இருந்து நீங்கள் அந்த லெட்டர் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் உங்களோட ஃபேமிலி இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், நீங்கள் இங்கே இருந்தே ஆகணும் உங்கள் ஃபேமிலி கூட அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரூஃப் என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடணும். இது எல்லாத்தினுடைய அடிப்படையில் ப்ரையாரிட்டி இருக்கா, இவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் அமீரக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அமீரக அரசாங்கத்தினுடைய அந்த அப்ரூவல் கிடைச்சால் மட்டுமே நீங்கள் ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்லேயே அவங்க தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அமீரக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்ரூவல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணுவீங்க இல்லையா, அதில் தான் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கான அப்ரூவல் கிடைக்கிற பட்சத்தில் அதில் ஒரு ஃபைல் நம்பர் இருக்கும். அந்த ஃபைல் நம்பரை நீங்கள் தயவுசெய்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யூஏக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சில ஏர்லைன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ரூவல் இருக்குது. ஸோ இந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமா அந்த நம்பர் வச்சு நீங்கள் அந்த ஏர்லைன்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய ஏர் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஏர் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது அந்த ரெஸ்பெக்டிவ் ஏர்லைன்ஸ் உங்ககிட்ட இந்த நம்பர் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அதனால இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது இட் இஸ் ரெக்கமெண்டட். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது உங்களுடைய டாக்குமெண்ட் சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இஃப் இட் ஆல் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது .jpeg ஃபார்மேட்டில் இல்லை .png ஃபார்மேட்டில் இருக்கிறது ரெக்கமெண்டட். அண்ட் 2 MB தான் மேக்ஸிமம் லிமிட் அந்த ஃபைல் சைஸுக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது நீங்கள் இதை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட் நம்பர் உங்களுக்கு அந்த ஃபைல் நம்பராக கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுதோ இல்லை சப்மிட் பண்ணும்பொழுதோ ஏதாவது டெக்னிக்கல் எரர்ஸ்னால ஏதாவது இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த டிராஃப்ட் நம்பர் வச்சு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரீடைன் பண்ண முடியும் அண்ட் ரெக்கலெக்டும் பண்ண முடியும். அண்ட் வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கான நம்பர் 600-522-222 600-522-222. UAE visa and COVID-19 pandemic lockdown. ஸோ இதனால நிறைய ஃபேமிலிஸ் நிறைய இடங்களில் பிரிஞ்சு இருக்காங்க. எப்போ ஒன்று சேர முடியும், எப்போ இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க, இந்த ரீபேட்ரியேஷனில் என்னோட பேரும் அந்த லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காத்துட்ருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்க, அதாவது உங்களோட ஃபேமிலி கூட ஒன்று சேரதா இருக்கட்டும், இல்லைனா அமீரத்துக்குள்ளேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறட்டும் அப்படிங்கிற அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அதுக்கான ப்ரேயர்ஸ் நான் முன் வச்சுக்கிட்டு நான் இங்கேருந்து சைன் ஆஃப் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அண்ட் வேறு நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் பிளாட்ஃபார்ம் இருக்குது மை டியர் டாலுமா அப்படின்னு. ஸோ அங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் அங்கே இருக்கிற காணொலிகளை அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் என்னுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ்லையும் நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அங்கேயும் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது ஃபீட்பேக் இல்லை சஜஷன்ஸ் இல்லை ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் வந்து மெயிலுக்கு கொடுக்கலாம். இந்த COVID-19க்கு ஒரு மெடிசனோ இல்லை வேக்சினோ வர வரைக்கும் இந்த நியூ நார்மல்ஸுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிப்போம். ஃபேஸ் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க, க்ளவுஸ் வேர் பண்ணிக்கோங்க, சேஃபாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. டடா.